காவிரி மேலாண்மை வாரிய பிரச்சினையில் அடுத்த கட்ட நடவடிக்கை தொடர்பாக தமிழக விவசாயிகள் சங்கங்களின் அனைத்து கட்சி கூட்டம் சென்னையில் நடைபெற்றது. சென்னை எழும்பூரில் உள்ள இக்ஷா மையத்தில் விவசாயிகள் சங்கங்களின் கூட்டு இயக்க தலைவர் தெய்வசிகாமணி தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் திமுக சார்பில் துணை பொதுச் செயலாளர் வி. பி. துரைசாமி, பாஜக மாநில தலைவர் தமிழிசை, காங்கிரஸ் மூத்த தலைவர் பீட்டர் அல்போன்ஸ், விசிக தலைவர் திருமாவளவன், இடதுசாரிகள், மதிமுக, தமிழ் மாநில காங்கிரஸ் நிர்வாகிகள் உட்பட பலர் பங்கேற்றனர். காவிரி மேலாண்மை வாரிய பிரச்சினை மற்றும் அடுத்த கட்ட போராட்டம் குறித்து முக்கிய ஆலோசனை நடத்தப்பட்டது. இதனிடையே கூட்டம் முடிந்து வெளியே வந்த திமுக துணை பொதுச் செயலாளர் வி. பி. துரைசாமி, காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க முடியாது என்ற அதிர்ச்சி செய்தியை மத்திய அரசு தெரிவித்திருப்பதாக குற்றம் சாட்டினார். அதற்கு தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் விளக்கமளித்துள்ளார். காவிரியில் தண்ணீர் வருவதை, காவிரி நதிநீர் ஆணையம் வர இருப்பதை பிரதமர் தலையிட்டு அதை தடுத்தார் என்று வேண்டுமென்றே விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறார்கள். என்னை பொறுத்தமட்டில் அது விவசாய சங்கங்களாக இருந்தாலும் அரசியல் கட்சியை சார்ந்தவர்களாக இருந்தாலும் தமிழகத்திற்கு தண்ணீர் கிடைக்க வேண்டும் என்ற ஒற்றை கோரிக்கையை விட மத்திய அரசை குறை சொல்ல வேண்டும் என்ற ஒற்றை கோரிக்கை தான் அதிகமாக இருப்பதை போல நாங்கள் உணர்கிறோம். உச்சநீதிமன்றத்தில் தமிழகத்திற்கும் கர்நாடகாவுக்கும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற அந்த தாவாவில் வழக்கில் மத்திய அரசாங்கம் ஒரு பார்ட்டியாக சேர்க்கப்படவில்லை. ஆனால் 2 தினங்களுக்கு முன்பாக தன்னை ஒரு பார்ட்டியாக சேர்த்து கொண்டு மத்திய அரசாங்கம் காவேரி மேலாண்மை வாரியம் அமைக்க முடியாது என்றும் சாத்தியமில்லை என்றும் தமிழ்நாட்டில் இருக்கின்ற அத்துணை பேரும் 8 கோடி தமிழர்களும் ஆச்சரியப்படுகின்ற அளவிற்கு ஒரு அதிர்ச்சியான செய்தியை மத்திய அரசாங்கமே வந்து சொல்லுகிறது.